வெல்கம் டு கோவை தமிழ். அடுத்த எபிசோடுக்கு ஸ்வாகதம். இன்னைக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பஸ் ட்ராவல் தான். ஸோ எஸ்ஆர் பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். திருநெல்வேலி டு கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த சண்டே வந்து இன்னைக்கு இப்படி போகுது. இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாக வந்து டிரைவர்ஸோட கஷ்டம் என்ன, உள்ள கிளியர்ஸ் எப்படி இருப்பாங்க, இல்லை ட்ராவல்ஸில் என்னென்ன டிஃபிகல்ட்ஸ் எல்லாம் வருது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக கேட்க போகிறோம். எத்தனை வருஷமாக ஓட்டுறாரு வண்டியை, ஸோ இந்த ட்ராவல்ஸ் எப்படி போயிட்டு இருக்காரு, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த ரூட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்பமையில் வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து ரூட்ஸை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 2 words going to திண்டுக்கல் இருக்குது. ஸோ அப்படியே மீன்வயல் வந்து கேட்டுகிட்டே போகலாம். ஆனால் சாப்பிட்டு தாண்டியாச்சு. அடுத்துனா அடுத்த ஸ்டாப்பு ஸ்டாப்பு விருதுநகர், அடுத்து மதுரை. ஓகே. எப்படி நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போவீங்களா இல்லை நார்மலாக தான் இருக்கும்? நமக்கு டைமிங் தானே கரெக்டாக. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு டைமிங் உண்டு. விருதுநகருக்கு இப்போ எனக்கு 3:15 3:20 ஓகே, ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன போவோம். மதுரை ஒரு 4:15 4:30 அந்த மாதிரி டைமிங்கை பொறுத்து கரெக்டாக போயிட்டு போயிடும். இப்போ கஸ்டமர் வந்து கோவப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? சம்டைம் வந்து அன்வான்டாக வரும். நானே இதை பார்த்துருக்கேன். சிலவங்க கோவப்பட அவங்க கோவப்படுறாங்க, நம்மளும் கோவப்பட்டா ஒன்றும் நடக்காது. சரி, இப்படிதான் அவங்க விட்டு நம்ம விட்டுதான். அவங்க அதுக்கு மேலே நம்ம பேசவும் முடியாது. ஓகே. என்னத்துக்கு பெரும்பாலும் கோவப்பட மாட்டாங்க. வண்டி ஏதாவது ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு வச்சுன்னா அவங்க டென்ஷன் ஆகும். கால் பண்ணி அட்டன் பண்ணதான் கோவம் வரும் அவங்களுக்கு. அவ்வளோதான், வேற என்ன. ஆனால் சேம் டைம் வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியும் ட்ராக்கிங் இருக்கு வண்டியில். ட்ராக்கிங்கை பார்த்தாலே தெரியும் வண்டி எங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நானும் அதான் பார்க்க மாட்டாங்க, உடனே ஃபோன் தான் அடிப்பாங்க. அது சரியா சார். ஆனால் ஆன்லைன் ட்ராக்கிங் இருக்குது. ஆமாம், ஆன்லைனில் ஜிபிஎஸ் பார்த்தாலே தெரியும் வண்டி ட்ராக்கிங் எந்த இடத்துல வருது நேரம் பார்த்துக்கலாம். தெளிவாக தெரியும். அதை பார்க்குறேன். ஆனால் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. உடனே டிரைவர் தான் ஃபோன் பண்ணி வண்டி எங்கே வருது வண்டி எங்கே வருது வைப்பாங்க. சரியாக நம்ம இப்போ அனுசரிச்சு போய்க்கணும். ஓகே ஓகே. வேற எப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லை சாப்பிட்றதுக்கு நமக்கு மதியம் லஞ்ச் டைம்லாம் கிடையாது. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே கேன்டீனில் ஏற்பாடு டீ ஸ்நாக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு ஒரு டைம் கூட ஏற்பாடு. அதுக்கப்புறம் நைட்டு 9:30 மேக்ஸிமம் 9:30 கோயம்புத்தூர் டீச்சர். கண்டிப்பாக வண்டி ஓட்டுறீங்களா? டயர்டாக இருக்கா? இல்லை அது ஒன்றும் தெரியாது. ஒரு 7-8 மணி நேரத்துக்கு உள்ளதானே. அது கண்டிப்பாக பழகி சரி பழகிட்டு ஒன்று இத்தனை வருஷம் ஓட்டுறாங்க. ஆமாம். ஓகே. வேற என்ன வண்டியெல்லாம் ஓட்டுவீங்க? வேற லைன் தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு எல்லா பக்கமும் ஓட்டி. எல்லாம் ஓட்டிருக்கு. சென்னை டு கோயம்புத்தூர், பெங்களூரு, அப்புறம் இந்த லைன்ல எல்லா பக்கமும் ஓட்டியிருக்கேன். தூத்துக்குடி, ராமேஸ்வரம், எல்லா பக்கமும். இன்னைக்கு போகிற ரூட்டு திருநெல்வேலி டு கோயம்புத்தூர். ஒரு எல்லாரும் உடனே திருநெல்வேலி டு கோயம்புத்தூர். முன்னாடி ஓட்டுற வண்டிங்க ரூட் எல்லாம். ஆமாம், வேற டிரான்ஸ்பர் வர போனேன். இதுல வந்து எல்லா பக்கமும் போயிருக்கு. எஸ்ஆர் தான். இதே சென்னை போக போயிருவீங்க. சென்னை, பெங்களூர் எல்லாமே எல்லா பக்கம் போயிருக்கு. எல்லாம் ஓட்டுவீங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க டிரைவிங்க? டிரைவிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? டிரைவிங் நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு 2001. ஓகே. ஆனா பஸ்ஸுக்கு நான் 2013 14 லாரி எல்லாம் ஓட்டேன். பஸ்ஸுக்குன்னு 2014 ஓட்டேன். இத்தனை வருஷம் ஓட்டுறீங்களே, உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? அது ஒன்று நமக்கு தொழிலே அதான் நினைச்சியா, கஷ்டம் நினைக்க முடியாதா? அது சரி. இன்னும் எத்தனை வருஷம் ஓட்டுவீங்க? இன்னும் எத்தனை வருஷம் ஓட்டுவீங்க வண்டி? இன்னும் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஓட்டிக்கிறேன். எத்தனை வருஷம் ஓட்ட முடியும், 8 வருஷம் ஓட்டி. ஓகே. மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? குழந்தைய ஒரு பொண்ணு. ஓகே. படிக்கிறாங்க? ஓகே. தேடி இருக்கு. வேலை படிக்கிறாங்க. ஸோ சாத்தூர் டோல்கேட் மக்களே, ஆக்சுவலி இதை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம நேராக விருதுநகர் தான்.
ஸோ மக்களே இன்னைக்கு ஒரு புது விதமான அனுபவம். சொல்ல போனா ராமரண்ல வந்து ஃபுல்லா நீங்க வண்டி விட்டுருக்காரு. ஸோ அதோட தான் நீங்க டிராவல் ஃபுல்லாவே. ஸோ இது எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு. இது மாதிரி நான் கேபின்ல உட்காந்து போறதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிராவல் பண்றேன் பஸ்ல. அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணாரு. உண்மையாலுமே டிரைவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம சில டைம் நம்ம தான் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடணும். பட் பின்னாடி ஒரு 50 குடும்பம் இருக்கிறது என்னைக்குமே அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க. ஸோ அண்ணன் மாதிரி ஆளுக்கு வந்து என்னைக்குமே ஒரு பெரிய சல்யூட் தான். ஸோ என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். ஸோ நாளைக்கு என்ன பார்த்துக்கோங்க. நான் இன்டர்வியூ வந்து கரெக்டாக 2 நாளில் போட்டுருவேன் கண்டிப்பாக. ஓகே. ஸோ until then bye from this is பார்த்திபன் from கோவை தமிழ். ஸோ நம்ம ஆந்திர கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர் போது மற்ற வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே பாய். ஹாய் சொல்லிருக்கேன். ஹாப்பி தீபாவளி சொல்லியிருக்காரு. தீபாவளி சொல்லியிருக்காரு. ஹாப்பி தீபாவளி. ஸோ மக்களே பாய் பார்க்கலாம். மதராஜனா பாய். மறுபடியும் இது பஸ்ஸில் வருவேன். ஓகேங்களா? நைட் டைம் போவீங்கள்ல, அதில் கண்டிப்பாக வரேன். பாய். சரி வரேண்ணே. ராமரண்ணா பாய். பாய் வரேன். வரேன் பாய்.